ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கான வீடியோ ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸை பற்றி நான் சொல்லணுங்க. இவங்க வந்து என்னோட புது கஸ்டமர். பழைய கஸ்டமர் ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டு வந்து, அதாவது அவங்க ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி ஃபோன் போட்டு கேட்டாங்க தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கூப்பிட்டுட்டு வாங்கங்க தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ப்ளவுஸ் கொடுத்தாங்கங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸு கொடுத்துட்டு எந்த மாதிரி தைக்கணும் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கிறோம். அப்போ வந்து நம்ம நீட்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்றதுனால என்னென்ன அதில் லைனிங்கில் பார்த்திங்கன்னா ஹெம்ப் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இறக்கம் இதெல்லாம் எல்லாமே கேட்டுக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் தையல் போட்டே கொடுத்துருங்க, ஹெம்லாம் பண்ண வேணான்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாமே முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கொடுத்தாங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி பெல்ட்டுக்கு வந்து நல்லா கனமாக இருக்கணும், கொஞ்சம் துணி சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே முடிஞ்சுங்க. லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க, நானும் தைப்பேன், எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்ன உடனேயே எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. இன்னொரு கஸ்டமர்கிட்ட அவங்கள்ட்ட நடந்தது டக்குன்னு எனக்கு மனசில் வந்தது. ஆஹா, இவங்கள்ட்ட வாங்குவோமா வேணாமா? என்னட்ட இப்போ இவங்க கூப்பிட்டுட்டு வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெகுலராக தைக்கிறவங்க. இப்போ நான் வேணான்னு சொன்னேன்னா அவங்க வேறு சங்கடப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்கிட்டேன். மனசு இல்லாமல் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம நல்லா தைச்சி கொடுத்துர்லாம், இப்போ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸில் கைக்கு மட்டும் ஜாயிண்ட் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஒரு நம்ம கழுத்து அகலம் பேக் சைடு வைப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒன் சைடுக்கு கையே இல்லை. தண்ணியில் போட்டு கொண்டாந்து கொடுத்தோன்னாங்கங்க, அவ்வளோ சுருக்கம். எல்லாம் அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டால் 40 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸு, கை இறக்கமும் ஒரு 8 இன்ச்சு பக்கம் இருக்குது. இதில் அவங்க கொடுத்துருந்த லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒன் சைடு 80 பாயிண்ட்டு, ஒன் சைடு 70 பாயிண்ட், அவ்வளோ கிராஸாக இருந்ததுங்க. ஓ, இதனால தான் இவங்க தைக்காமல் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்களாட்ட இருக்குன்னு நான் அப்புறமா யோசித்தேன். லைனிங் ப்ளவுஸுன்றதுனால சரி நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து நம்மளுக்கு saree துணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கட் பண்ணி தைச்சிட்டேங்க. வெள்ளிக்கிழமை ஃபோன் போட்டாங்க, தைச்சிட்டேங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க கொடுக்கும்போதே, அதாவது இவங்க தப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 200 கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதான்றத ஒரு 4 தடவை சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன், நான் வந்து வீட்டில் வச்சு தைக்கல, கடையில் போட்டு தைக்கிறேன், கரண்ட்டு பில் இருக்குது, 200 தாங்க. இப்போ வெளியில் கடையிலலாம் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கே 150 வாங்குகிறாங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும், ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் குறைச்சிக்கலான்னாங்க. இல்லைங்க எனக்கு 200 தான் தப்பண்ண உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. அப்புறம் வாங்க வர்றாங்க, 200 எடுத்துகிட்டு வந்துட்டு அதை திரும்ப என்கிட்ட கொடுக்கும்போதும் குறைச்சிக்க கூடாதா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 200 வாங்கிட்டேங்க. போய் ஒரு 10 நிமிஷம் இருக்காதுங்க, திரும்ப அந்த ப்ளவுஸை போட்டுக்கிட்டே வராங்க. எல்லாமே ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குங்க, கைக்கிட்ட மட்டும் லைட்டாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ளவுஸ் கைக்கிட்ட லூஸ் இருந்தால் ஒரு தையல் போட்டுக்கலாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான், கைக்கிட்ட இருக்கிறது லூஸுன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு வந்து காமிச்சதும் இல்லாமல் இதில் ஏதாவது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம்ல, கைக்கிட்ட ஏதாவது லூஸ் வருதில்லன்னு கேட்ட உடனே எனக்கு நான் அப்புறம் எனக்கு அதுக்கு மேலே எப்படி அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் கோவப்பட முடியாது இல்லைங்களா. நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நான் தப்பேன்னு சொல்லும் போதே எனக்கு ப்ளவுஸ் வாங்கலாமான்னு நினச்சேன் நான். நீங்கள் கொடுத்த லைனிங் ப்ளவுஸில் 70 பாயிண்ட் தான் இருந்தது ஒரு பக்கம். அதெல்லாம் பார்த்தேங்க, எனக்கு தெரியும். அப்போது இவங்க ஏற்கனவே அதை போட்டு வெட்ட முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலங்க. இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? நான் சிரிச்சிட்டேன், உங்களுக்கு கை லூஸாக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, தையல் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. இதே மாதிரி எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருங்க, என்கிட்ட ரெகுலராக தைக்கிற கஸ்டமரோட சொந்தக்காரங்க. இவங்க ப்ளவுஸ் எல்லாம் நல்லா போடுறாங்க, எங்கே தைக்கிறீங்கன்னு கேட்கையும் அந்த மாதிரி
என்ன சொல்லியிருக்காங்க. எனக்கும் இப்போ டைம் இல்லை, அவங்களும் தைக்கிறவங்களாம் வேறு பிஸ்னஸ் பார்க்குறாங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால் இதெல்லாம் தைக்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு 6 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே லைனிங் ப்ளவுஸ், டிசைனிங் ப்ளவுஸ், சின்ன சின்ன டிசைன் வைக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதில் எல்லா ப்ளவுஸுமே தச்சு கொடுத்துட்டேன். அவங்களும் போட்டுட்டாங்க. ஒரு மாதம் கழித்து ஒரு ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து இந்த டிசைனில் கழுத்து சின்னதாக தெரியுது, அதனால் இதை எடுத்துட்டு எனக்கு நார்மலாக கழுத்து வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேன்வாஸ் வச்சு அவ்வளோ டிசைன் பண்ண ப்ளவுஸை பிரிச்சுட்டு நான் வந்து நார்மல் கழுத்து வைக்கணுமா? எப்படிங்க முடியும்? என்னால் முடியாது, இது இவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அதெல்லாம் முடியும், நானும் தைக்கிறது தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் தைக்கிறவங்க தாங்க, அப்போ நீங்களே அதை இது பண்ணி கழுத்தை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் இதை பிரிச்சுட்டு கழுத்தை மாற்றி வச்சிடலாம். சரிங்க, பிரித்து எடுத்துகிட்டு வாங்க, நான் அந்த மாதிரி மாற்றி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கோபம். இதில் வந்து சங்கடப்படுறவங்க யாருன்னா, என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த இதை அவங்களுக்கே தப்பாக தெரியுது, ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியல சொந்தக்காரங்கன்றதுனால. அப்புறம் அப்படி வாதமாக இல்லைங்க, இது வந்து கழுத்தெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி ப்ளவுஸ் முடித்தது. இதில் நான் ஏதாவது ஆல்ட்ரு செய்ய போகிறேன் அப்படின்னா அது வீணாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் இது என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ கோவங்க. இந்த ப்ளவுஸோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அந்த ப்ளவுஸோட விலை என்னவா கூட இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்னங்கண்ணே, நீங்கள் இதை சரி பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் காசும் தச்ச கூலியும் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இதுன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் அப்புறம் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தைக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு கஸ்டமரை நான் பார்த்ததே கிடையாது. தப்புன்னு சொல்கிறீங்க, தைக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்ட்டு அப்புறம் நான் சொல்லையும் அவங்க பையன் கூட வந்திருந்தாங்க. அந்த பையன் வந்து சத்தம் போட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது காரணம் சொல்லி நம்மள்ட்ட தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம தைக்கணுமா? இப்போ நானாக இருந்தாலும் யோசிப்பேன், இப்போ நம்மளுக்கு தைக்க தெரியுது, நம்ம ஏன் காசு கொடுத்து தைக்கணும்? நம்மளால் ஒன்று அவங்க உடம்பு ஒத்துழைக்காது தைக்கிறதுக்கு, அப்படி இல்லை ஏதாவது வேறு வேலை அந்த மாதிரி காரணமாக இருக்கும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதில் தைக்கிறாங்களோ அதே மாதிரி தானேங்க நம்மளும் தைச்சிருப்போம். அப்போது ஒரு தைக்கிறவங்களே ஒரு இந்த கூலியை கொடுக்கறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா நம்ம மற்றவங்கெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஆனால் நம்ம இந்த மாதிரி கஸ்டமருக்காக நம்ம மாற்றிக்க முடியாது. இப்போ செய்கிற அதாவது நம்ம இப்போ ப்ளவுஸ் தைக்கிறோம், அதில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தப்பு இருக்குது, அவங்களால அதை யூஸ் பண்ணவே முடியாது, நம்ம அந்த அளவுக்கு அதை ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஏதாவது நம்ம கஷ்டப்படுறதுக்கு இருக்குது. மற்றபடி விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது, அப்படி தானேங்க? அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டே தோணுச்சு மனசுக்குள்ளார, வாங்குவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி. இதுக்கே அவங்க வந்து ஹவுஸ் ஓனர், அவங்க அந்த என்னோடய ரெகுலர் கஸ்டமரோட ஹவுஸ் ஓனர், ஒரு வீடு இருக்கிற அளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க, அதில் அந்த 5-10 குறைக்க மாட்டாங்களான்ற மாதிரி கையில் லூஸாக இருக்குது. அவங்கள்ட்டயே மிஷின் இருக்கும், அதை லைட்டாக பிடிச்சிக்கலாம், ரொம்ப இல்லைங்க லைட்டாக இருந்தது. அது சின்னதாக தையல் போடலாம், இல்லைன்னா நான் அப்பயும் சொல்கிறேன், ஏங்க லைனிங் ப்ளவுஸு தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வேர் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ போட்ட உடனே தெரியாது, கொஞ்சம் நம்ம வேர்வையெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது அது சரியாக இருக்குங்க அப்படின்னு. அவங்க ஆனால் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நான் திரும்பவும் ஏதாவது 10-20 மிச்சம் அவங்க கையில் கொடுத்துருந்தா வேணால் சந்தோஷமாக போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களே கேட்காம நம்ம வந்து கொடுக்கலாம், கம்மியாக தைச்சி கொடுக்கலாம். இப்போ என்கிட்டலாம் அது மாதிரி 2-3 கஸ்டமர் இருக்காங்கங்க, ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. ஏதாவது ஃபங்க்ஷன், வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க, அந்த வீட்டு வேலை பார்க்குற வீட்டில் வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் எடுத்து கொடுக்குறாங்க இல்லைங்களா சாரீ. ஒரு சில ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சு லைனிங் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு கூட காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படி இருக்கும்போது கூட நான் இப்போ ரூ. 200 மற்றவங்களுக்குலாம் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 கஸ்டமர் இருக்காங்கங்க. ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 160 வாங்கிக்கிருவேன். சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கே தோணும். மனிதாபிமானமாக ஒருத்தவங்களுக்கு குறைக்கணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி விதண்டாபாதம் பிடிக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படிங்க செய்ய முடியும்? என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து என்னோடய வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைனிங் ப்ளவுஸில் பாருங்கள், எனக்கு கைக்கே அவ்வளோ நேரம் எடுத்துருச்சுங்க. அது இல்லாமல் அந்த கிராஸ் பெல்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் உள்பாவடை வந்து கொஞ்சம் உயரம் குறைக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அதில் கட் பண்ண துணியெல்லாம் இருந்தது. அதையே நான் வச்சு நல்லா அவங்களுக்கு பெல்ட்டு நல்லா கனமாக வச்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கஸ்டமரை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து கோவப்பட்டு அவங்கள்ட்ட வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம ஒரு தொழில் செய்யும்போது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா நம்ம தொழில் செய்கிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நிறைய விஷயங்களில் நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளும் மனுஷால் தானே, ஒரு சில நேரம் நம்மளுக்கும் கூட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் இதுக்காக நம்ம தைக்காமையோ இல்லை நம்ம சம்பாதிக்காமையோ இருக்க முடியாது. அப்படி தானேங்க, எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவும் ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் பையன் வந்து படிப்பு சரியாக வரல, 10th நிறுத்திட்டாங்க. 10th பாஸ் ஆகலை, குடும்ப கஷ்டம்ன்ட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமாக போய்கிட்டு இருக்கான். இப்போ போகலை. ஏன்டா தம்பி அப்படின்னு கேட்டேன். அக்கா நான் வேலை செய்கிறேன், ஏதாவது வேலை தப்பாக செய்கிறேன் அப்படின்னா கடை ஓனர் திட்டலாங்க்கா, கடை ஓனரோட சொந்தக்காரங்க வந்து என்னை திட்டுனாங்க, அதனால நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னான். கஷ்டமாக இருந்தது. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா ஹவுஸ் ஓனர் நம்மளை சத்தம் போடலாம், இவங்கெல்லாம் ஏன் சத்தம் போடுறாங்கன்ற மாதிரி. அதனால் எல்லா இடத்துலையுமே இருக்க தாங்க செய்யுது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்களையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம பொழப்பு தான் கெட்டு போவோம். அப்படி தானேங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் கலந்தது தானேங்க வாழ்க்கை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. கையெல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா துணியே இல்லை, அங்கங்கே அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பெல்ட்டுக்கும் இதில் எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் கூட நான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த குக்கி பட்டி இதுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வச்சு தான் நான் கிராஸ் பீஸ் கூட போட்டேன். அது கூட சின்ன சின்னதாக தான் வந்தது. இதுலேயும் கஷ்டம், வேறு ஏதாவது துணியை போட்டுட்டு நீங்கள் ஏன் வேறு கலர் மாற்றுறீங்கன்னு கூட கேட்பாங்க. அப்படின்றதுக்காகவே நான் வந்து சின்ன சின்ன கிராஸ் பீஸாக தான் கழுத்துக்கு வந்தது. அதை வச்சு தான் நான் ஜாயின் போட்டு கழுத்தும் ஃபினிஷிங் பண்ணேன். ஆனால் பார்த்து பார்த்து இவ்வளோ தைச்சிட்டு இதில் எவ்வளோ வேலை, கிட்டத்தட்ட அந்த அயன் பண்ணி இப்போ நார்மலாக தைக்கிறோம் அப்படின்னா முக்கால்வாசி அயன் பண்ணுற வேலை இருக்காது, ஏதோ ஒன்றுக்கு தான் அயன் பண்ணணும். இதில் நான் அயனும் பண்ணியிருக்கேன். அந்த அவங்க எடுத்து கொடுத்துருந்த லைனிங் ப்ளவுஸ் அளவும் கம்மி, தெரியாமல் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லையான்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் என்னோடய ஒர்க்கை வந்து நான் கரெக்டாக செஞ்சுருந்தேன் அப்படின்ற மனநிறைவோடு எனக்கு நான் தச்சு கொடுத்துட்டேன். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.